வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கலாங்க. ஆனா இந்த மேசராசிக்கு மட்டும் என்னவோ இந்த ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப குறைவாகவும், இரக்கம் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தியாகவும் இருக்குங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, கடவுளுக்கே கடவுள் என்ன பதில் என்னன்னு தெரியுமா? காரணம், நீங்க முயற்சி பண்ணி மேலுக்கு வரக்கூடிய ஒரு சக்தி படைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க மேசராசிக்காரவங்க. உழைப்பால் உயர்வுக்கு வரக்கூடிய உங்களுக்கு, போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க இந்த வாரத்துக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதற்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். அதையும் தாண்டி பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இன்றைக்கி நாம் செப்டம்பர் மாதத்துக்கான 2வது வாரத்துக்கான பலன்கள் அப்படிங்கிறத தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆன்மீகத்தை நம்பக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு இருக்கேன், இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள் இருக்குது, பாதகமான பலன்கள் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டாக்க இந்த 7 நாட்களுடைய ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கலாங்க. அதாவது நல்லதொரு விதத்தில். யாருக்கு? எங்களுக்கா? நல்லதா நடந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதையும் தான் பார்த்துக்கலாமே, ஓகேங்களா? அந்த ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லைங்களா? நல்லது நடக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய ஒரு பாதை இருக்குது இல்லைங்களா? அந்த பாதை வந்துட்டு ஒரு நேராக இருக்குங்களா? இல்லைங்கள, ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போகும். இந்த ஒரு பக்கம் கட் பண்ணோம், அந்த பக்கம் கட் பண்ணோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விரிவான பாதை இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப குறுகலான ஒரு பாதை இருக்கும். சில சமயம் வண்டி நம்ம வந்து தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். 2 வண்டி வந்துச்சு அப்படின்னாக்கா ஒதுங்க முடியாத ஒரு இடத்துல கூட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வழி இருக்கலாம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு கொடுக்கலை அப்படின்னாலும் ஒரு சில நேரங்களில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதையும் அனுபவிச்சுட்டு நீ மேலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கள் நமக்கு சொல்லியிருக்கலாம். முக்கியமாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால என்னவோ தெரில, உங்களுக்கு நிறைய நேரங்களில் கடவுள் வந்துட்டு தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆமாம் உண்மைதான். அதையும் தாண்டி ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி, விழுந்தவங்களால் எழ முடியுங்க, அதனால தான், ஓகேங்களா? விழுந்தா எவனால் எழ முடியாதோ அவனுக்கு குறைவான ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் கடவுளுக்கு கொடுக்குறாரு. ஸோ தப்பு பண்ணுறவங்களால விழுந்த இடத்துலேருந்து எழுக முடியாது, புரியுதுங்களா? ஓகேங்களா? ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நல்லவங்க, நல்லது யோசிக்கிறவங்க, யாருக்கும் ஒரு பாதகம் இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கீங்க. கடவுளுடைய படைப்பில் உன்னதமான பிறவி நீங்கள். ஸோ சும்மா வசப்படாதவரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 7 நாள் அப்படிங்கிறது என்ன பண்ண அப்படிங்கிறது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு கேள்வி மேசத்துக்கு வந்து நிற்கும், இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நல்லதாக இருக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது, அதாவது அடுத்தது ஒரு 7 நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்குதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். ஸோ எல்லாமே நல்லதாகவே இருக்க போகுது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். இப்போது நான் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை வைத்து
திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் பகவானும் இருக்காங்க. அதுவே ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கரன் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இவங்களை அடுத்து லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு. அடுத்ததா அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கிரகங்கள் இந்த வாரத்துல இப்படிதான் வலம் வராங்க. இதனால எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. அதாவது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்படின்னு நடக்கும். நினைச்ச மாதிரியே நிறைய நல்ல விஷயங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத குடும்பத்துல வாழ போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது நிலைச்சு நிற்க போகுது. எல்லா வகையிலையும் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அப்படிங்கிறது நீங்கி மகிழ்ச்சியோட காணப்பட போறீங்க. பிள்ளைகளும் நீங்க கூறியதை கேட்டு அதன்படியே நடப்பது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டீங்களோ, கணவன் மனைவிக்கிடையே சண்டை, பிள்ளைகள் பேச்சை கேட்கறதில்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு இல்லைங்களா, அது எல்லாமே சரியா போகும். குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்தே பிரச்சனை வருதுன்னு தெரியாது, ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நிலை மாறப்போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதொரு காலகட்டம் இந்த ஒரு நாளில் நீங்கள் உணர போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாளில் தொழில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருப்திகரமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அரசு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். கூட பணிபுரிவங்ககிட்ட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். இரவு நேரம் அப்படிங்கிறது நீண்ட நேரம் கண் விழிக்கிறத மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும். நினைச்சது அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு 7 நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன்னு ஒரு சாதகமான ஒரு முடிவு அப்படிங்கிறத கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து இழுபறியான சூழ்நிலை மாறும். அடடா இந்த பிள்ளையா படிப்புல இவ்வளோ ஒரு ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாராட்டக்கூடிய ஒரு விதத்துல உங்களுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக மதிப்பெண் அப்படிங்கிறது கூடுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது அடுத்தது ஒரு 7 நாள்ல மேசம் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ நாம நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும். அதை வச்சு பார்க்குறப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த ஒரு 7 நாள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் தனவரவு அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பணத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பணவரவு அப்படிங்கிறது தாராளமாகவும் கைக்கு வந்துடும். அரசு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் மற்றும் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்லதொரு ஆலோசனைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொங்க, மங்கள காரியங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. அரசு பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அப்படிங்கிறது அடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னடா ஆட்டமானாங்க எதிரிகள் எல்லாருமே காணாமல் போக போகிறாங்க. அரசு பணிபுரிபவர்களுடைய பெண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஒரு 7 நாள் அப்படிங்கிறது மனதிற்கு இனியதொரு தகவல்கள் அப்படிங்கிறது சேரும். தனவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சினிமா, டிராமா இந்த மாதிரியான விஷயங்களில் பொழுதை கழித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விற்பனை பிரதிநிதிகள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. உங்கள் தொழில் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபம் அப்படிங்கிறத கையாண்டு வெற்றி அடைய போகிறீங்க. உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே வாய் மேலே விரலை வச்சு சைலண்ட்டாக உட்காரக்கூடிய ஒரு அளவுக்கு அரிய சாதனைகளை நீங்கள் புரிய போகிறீங்க. சிலருக்கு உடல் நலிவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படும். பெண்களுடன் விவாதம் செய்வதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்களை அவங்களுடைய எதிர்ப்பாளினத்திற்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு வீண அலைச்சல்களும் வெற்றி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவிர்ப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகள் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்க, அதாவது குலதெய்வ வழிபாடு, உங்கள் விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய எண்ணங்களை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஈடேற்றி கொடுக்குங்க.
அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாளில் பக்தியில் அதிக நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு நிறைய வாங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறத அடைய போகிறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டுகள் அப்படிங்கிறத பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு புதியதொரு வியாபார நுணுக்கங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அதை உங்களுடைய தொழிலை நீங்கள் பயன்படுத்தி லாபம் அப்படிங்கிறதையும் காண போகிறீங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். இரவு நேர பயணங்களின் காரணம் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கதவை திறந்து விட போகுது. அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்திட முயற்சி செய்யலாங்க. ஆக மொத்தத்தில் இந்த அதாவது 7 நாள், அதாவது அடுத்தது ஒரு 7 நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசம் ராசிக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு அனுதினமும் வழிபாடு அப்படிங்கிறது செய்ய நிம்மதி அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது சிறக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கத்தோட குரு, செவ்வாய், கேது இவங்க எல்லாருமே இந்த ஒரு 7 நாட்களில் அதீத நன்மைகள் அப்படிங்கிறத தராங்க. அதே போல் பைரவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம். நட்சத்திரநாதர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அப்படிங்கிறது விலகும். செல்வாக்கு உயரும். வழக்கு சாதகமாகும். உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். திங்கள் மற்றும் செவ்வாய்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவைங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சத்துரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களிலேயும் நல்லது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் 2ஆம் இடத்துல தனகாரகன், 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது. இந்த ஒரு சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்கள் நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. தடைப்பட்ட வேலைகள் கடகட நடக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு சேரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஆல்ரெடி 9/9/2024 அன்னைக்கு காலையில் 9:18 மணிலேருந்து தொடங்கிடுச்சிங்க. அது எப்போ முடியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 11ஆம் தேதி 9/2024 மாலை 5:59 முடிஞ்சிச்சிங்க. ஸோ அது வரைக்கும் அந்த ஒரு டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருந்திருக்கணும். அவ்வளோதான். ஓகே, லீவ் இட். அதே மாதிரி சந்திராஷ்டம நேரத்தில் கவனமாக இருக்கணும். என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெளிவாக யோசிச்சு தான் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தைங்க வெளியில் வரணும். அதற்கு முன்னாடி உங்கள் செயல்பாடுகளில் பொறுமையும் அவசியம், கவனமும் அவசியம். வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். யாருக்கிட்டையும் அதீத கோபம் அப்படிங்கிறது வேண்டாம். மற்றவங்களை நம்பி எந்ததொரு செயல்பாடுகளையும் இறங்கக்கூடாது. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, புதியதொரு முதலீடுகள் எதுவுமே செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான், எங்கும் கவனம் எதிலும் கவனம். இந்ததொரு 3 நாட்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. சகல விதங்கள்லையும் இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் முடிச்சுக்கிறேங்க. சரி, ஓகே. நன்றி, வணக்கம். எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இது காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக வருங்க. நன்றி, வணக்கம்.